நீங்க தானே கொலைகாரன் மாறுறீங்க. செய்ய முடியாதுன்னா ஒரு ஸ்டேஷன்ல வேலையை செய்ய முடியாது. அப்ப அங்க எதிர்த்து நின்று சண்டை போடு, எதிர்த்து நின்று சண்டை போடு. அதுக்காக நீங்க யாரானாலும் அடிச்சு கொள்வீங்களா? யார் உனக்கு இந்த செயலை செய்யறதுக்குன்னு உத்தரவு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு காட்டி கொடு, கையை நீட்டு. அப்போ வந்து கீழே இருக்கவன் தப்ப முடியும். அப்போ கீழே இருக்க ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது மேலே இருக்கவன் உத்தரவு போட மாட்டான்ல. மேலே இருக்கிறவங்க சொல்றதுனால நீ வந்து பணிஞ்சு போய் ஒருத்தனை அடிச்சு கொள்றேன். 19 ரூபா கடைநிலை ஊழியர் வந்து நீங்க குற்றச்சாட்டுறது எப்படி இல்ல? 19 ரூபா இல்லைங்க, நீங்க செய்யக்கூடாதுங்க. உங்களுடைய நீங்க தானே கொலைகாரன் மாறுறீங்க. செய்ய முடியாதுன்னா ஒரு ஸ்டேஷன்ல வேலையை செய்ய முடியாது. அப்ப அங்க எதிர்த்து நின்று சண்டை போடு, எதிர்த்து நின்று சண்டை போடு. அதுக்காக நீங்க யாரானாலும் அடிச்சு கொள்வீங்களா? அப்படித்தானே சொல்லி வச்சிருக்கீங்க. மறுபரிசீலனை பண்ணுங்க. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்குங்க. காவலர்களுக்கு அவர்கள் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அவர்களுக்கும் வந்து 8 மணி நேரம் பணி, விடுப்பு எல்லாமே தேவை. மற்ற ஊழியர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் காவலர்களும் இருக்கணும். அவர்களுக்குன்னு உரிமையை கேட்கறதுக்கான சங்கங்களை உருவாக்குங்க. அது கேட்கும்போது தான் இதெல்லாம் செய்யும். அப்போ தான் இந்த உயர் அதிகாரிகளுடைய ஆதிக்கம் குறையும். அப்போ அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. மாறாக வந்து உயர் அதிகாரி சொன்னாங்க நாங்கள் கொலை பண்ணோம், எங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி தப்பிச்சுக்கிட முடியாது. குடும்பத்தை காட்டி இதை காட்டிலாம் தப்பிச்சுக்க முடியாது. ஆகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் செய்யாமல் இருக்கணும். மாறா நீங்கள் வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளே தான் ஆகணும். நம்ம கணவன் இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டானே, நம்ம அப்பா இப்படி செஞ்சிட்டாரே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வரும்போது தான் உங்கள் வீட்டு கணவர்கள் திருந்துவாங்க. அவங்க இந்த செயல் தவறு, மேலதிகாரி என்னன்னாலும் சொல்லுவான், நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மனநிலை வரும். அதுக்கு தான் வந்து நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை வந்து குறிப்பிடுது. அவசியமானது.